இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாகும் போது மேம் காவல்துறை எந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? விளாத்திக்குளமா இருக்கட்டும், ஏன்னா அது வந்து 77 நாட்களை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டு தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த இந்த மாதிரி கேசஸ் வரும்போது காவல்துறை எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சிஎஸ் இந்த விளாத்திக்குளம் கேஸ் நீங்க வரும்போதே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட் ப்ராப்பரா எடுக்கலன்னா அந்த பிரவீனா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. அதே காவல்துறையினர் ஒழுங்கா செயல்படுறதுனால தான் நீதிமன்றம் அவங்களை பாராட்டி இருக்கு இல்லையா? இதே இந்த லைக் சூலூர் விஷயத்துல பார்க்கும்போது 24 மணி நேரத்துல அவங்க அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை வந்து எந்தெந்த வகையில எல்லாம் கரெக்டா தான் செயல்படுறாங்களான்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏடிஜிபி, டிஜிபி, ஐஜி எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வழக்கு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வழக்கு அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஓகே, அப்படி இருக்கும்போது காவல்துறையினர் தான் நாளைக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி தர்றதும் காவல்துறையினரால தான் அது வந்து சாத்தியப்படுது அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா ஒரு வழக்குல வந்துட்டு இவர் தான் குற்றவாளி, இவர் குற்றவாளி இல்லை, இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்றது தான் வருது. அந்த ஆதாரங்களை திரட்டக்கூடியதும் கரெக்டான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவதும் இந்த காவல்துறையினுடைய இங்க வேலையாக இருக்கிறது. அதை வந்து அவங்க ப்ராப்பரா கரெக்டா இந்த மாதிரி எந்தவித ஒரு பயாஸா இல்லாம அன்பயாஸா கொண்டுட்டு போகும்போது எல்லாருக்குமே இங்க அந்த ஜஸ்டிஸ் ஆனது கண்டிப்பா கிடைக்கும்.